माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जगत्माते राधे कृष्ण माई की जय। ओम अभिरामिये एंगल शिवगामिये सद्गुरु वाणिये सिद्ध महायोगिनिये शिरडी पुरवासिनिये द्वारका माई रूपिणिये श्री साई माये श्री राधे कृष्ण माये नमो नमः। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இந்த பிறவி எடுத்ததுக்கான பயன் என்ன அப்படின்னா, ஒரு மகாத்மாவினுடைய சரித்திரத்தையோ ஒரு மகாத்மாவினுடைய கல்யாண குணங்களையோ இந்த காதார கேட்டு மனதார உணர்ந்து அதில் லயமாகிறது தான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வீக அன்னை, எ டிவைன் மதர் அப்படின்னு சொல்லலாம். அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகத்மாதாவினுடைய வரலாறை நம்ம அனுபவிக்க இருக்கோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம அனுபவிச்சா என்ன நமக்கு லாபம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த சரித்திரங்கள்லாம் கேட்கறதுனால எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு பழமொழி சொல்வாங்க, என்னன்னா சிவக்கதையை கேட்காம அவக்கதையை கேட்காத அப்படின்பாங்க. அவக்கதையை நீ கேட்டுட்டு இருக்க, அவக்கதையை விட்டுடு, சிவக்கதையா நீ கேளு அப்படின்னு சொல்றது வழக்கம். நமக்கு பகவான் 24 மணி நேரம் கொடுத்துருக்கார். அந்த 24 மணி நேரத்தில் எந்த நேரம் ரொம்ப பிரயோஜனம் அப்படின்னா, பகவானுடைய லீலா வினோதங்களையோ குருநாதருடைய லீலா வினோதங்களையோ அல்லது பகவத் நாம சங்கீர்த்தனத்தையோ பகவத் குண விசேஷத்தை பற்றியோ இல்லை சத்தாக பாராயணத்திலையோ இல்லை லீலா வினோத பாராயணத்திலையோ தன்னுடைய மனசை கொடுத்து அதை பூர்ணமாக லயமாக்கி அதோடு ஒன்றி இருக்கக்கூடிய நேரம் உத்தமமான நேரம். 24 மணி நேரத்தில் தெய்வத்தையும் பகவானையும் நினைக்கக்கூடிய நேரம் உண்மையான நம்ம வாழக்கூடிய உண்மையான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்ற நேரம்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் அரட்டை அடிக்கிறோமே, இந்த வாயால் வீண் பேச்செல்லாம் பேசி இந்த ரீல்ஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம இந்த 2 கண்களால் பார்த்து அதை பார்த்து நம்ம மனசு கெட்டு போய் நம்ம வாழ்க்கையும் என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ அதை இழுத்துட்டு போயிடுது. நம்ம போல அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். சரிங்களா? அப்போ நம்ம மனசு ஒரு பக்கம் அமைதியாக இருக்குது, மறுபக்கம் கொந்தளிக்குது, அமைதியே இல்லாமல் சுத்தம் இல்லாமல் போயிடுது. அப்படி திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்லியிருக்கார். என்னன்னா, புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருக்குறள். இந்த சரீரம் நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பை நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும். ஒரு அழுக்காக இருக்குது, வேர்வையில் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிக்கும்போது ஷாம்பு விதவிதமான சோப்புலாம் போட்டு நல்லா வாசனையோடு கொண்ட சோப்பு ஷாம்பு எல்லாம் பயன்படுத்தி இதை கொஞ்சம் நம்ம சுத்தப்படுத்துகிறோம். அது அழகாக சுத்தமாயிடுது.
சுத்தமாகி 1 ஹவர்ல திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப வேர்வை வந்துடுது, துர்நாற்றம் அடிக்குது. இப்படியே தான் இது இந்த சரீரத்தினுடைய விஷயம் அது அப்படித்தான். ஆனா இந்த சரீரத்தை நம்ம எப்படி வேணாலும் சுத்தம் பண்ணிடலாம், சுத்தமாயிடும், சரிங்களா? ஆனா அகத்தை நம்மளுடைய உள்ளம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படிப்பா சுத்தம் பண்ணுறது அப்படின்னா வாய்மையால் காணப்படும். அதாவது சத்தான விஷயங்களை, அதாவது பகவானுடைய விஷயங்களா, நம்மளுடைய மனதுக்கு எது ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான விஷயங்களா நம்ம உள்ளுக்குள்ள கொடுக்க 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 மனசு ஒரு அமைதி அடையும். வாஸ்தவத்தில் நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு முக்கியம், தங்குறதுக்கு ஒரு இடம் முக்கியம், உடுத்துறதுக்கு உடை முக்கியம். இது 3மே ரொம்ப முக்கியம்தான். அதை காட்டிலும் ஒன்று இருக்குன்னா சாந்தி, மனசுக்கு ஒரு அமைதி. நம்மளுடைய மனதானது குரங்கு போல அங்கே இங்கேயும் தாவிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஒரு அமைதியோட ஒரு நிசப்தமான ஒரு சுபாவத்தோட அது இருக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணா இந்த மனசு அடங்கும், என்ன பண்ணா இந்த மனசு தூய்மை அடையும்? ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. தூங்கும்போது ஒரு எண்ணம் வரும், தூங்கும்போது ஒரு எண்ணத்தோட தூங்குவோம். விடிய காலையில் ஏந்திரிக்கும் போது அந்த எண்ணம் காணா போயிடும், வேற எண்ணம் உட்காரும். அப்படியே 1 ஹவருக்கு ஒரு முறை நேரம் ஓடுது. அதை போல மனசும் ஓடிக்கிட்டு இருக்கு. செத்து 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 பிழைக்குது. நிதர்சனமா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கொள்ளுதா அப்படின்னா எது சாஸ்வதமோ, எது அழியாதோ, எதை வணங்குனா நம்முடைய மனதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு யதார்த்தத்தை ஒரு சத்தியத்தை கொடுக்குமோ அதை தவிர்த்து மீது எல்லா விஷயத்திலையும் இந்த மனசு ஈடுபட 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 குழம்பி போயிடுது, தடுமாறிடுது. காமத்திலையும் குரோதத்திலையும் மூழ்கி போய் நம்மளுடைய மனசு அசுத்தமாயிடுது. அப்படி இந்த மனசானது அசுத்தமா இருக்குது இல்லையா? ஒரு இது சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு கட்டியிருக்கு அப்படின்னா அந்த பசுமாடு மேய விட்டாச்சு. அந்த பசுமாடு மேய்து, அந்த மேயக்கூடிய இடங்கள்ல நிறைய பச்சை பச்சையர்னு புல் இருக்கு. அந்த புல்லை போய் அது மோந்து பார்க்குமா. என்னவா, ஏற்கனவே ஏதோ ஒரு மாடு சாணம் போட்டிருக்காங்க, அந்த சாணத்திலேருந்து வந்த அந்த புல் அதை சாப்பிடாதான், அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகுமா. அதற்கு ஞானம் பகவான் அப்படி கொடுத்திருக்கார். அதை போல எறும்பு இருக்கு இல்லையா, அந்த எறும்புக்கு சர்க்கரையையும் மணலையும் கலந்து நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னு வைங்களேன், தனியா சர்க்கரை எது மணல் எதுங்கிறது அதுக்கு கரெக்டா கிளியரா தெரியுமா. அதை போல சாதாரணமான ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஞானம், ஒரு புரிதல் மனிதர்களா பிறந்த யாருக்கும் இல்லை அப்படின்றாங்க. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த மாதிரி நம்ம மனிதனா வாழ்றோமா, மிருகமா வாழ்றோமா, அரக்க குணத்தோட நம்ம வாழ்றோமா அப்படின்றத நம்ம இப்போதைக்கு இருக்கிற இந்த உலகத்தை பார்த்தாலே தெரியுதே. மனிதன் மனிதனாகவே இல்லை, அவன் மிருகமாவும் இருக்கான், அவன் அரக்கனாவும் இருக்கான். புரியுதுங்களா? அப்ப நமக்கு யாருப்பா எதிரின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரின்னு நமக்கு கிடையாது. நமக்கு நம்ம தான் எதிரி. ஏன்னா நம்ம மனசுல தான் எல்லாமே பகவான் கொடுத்து வச்சிருக்கார். இந்த உலகத்துல எது நல்லது, எது கெட்டது, உனக்கு போஷாக்கு தரக்கூடிய விஷயம் எது, உன்னை அழிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு முதற்கொண்டு உனக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் சுவாமி கொடுத்து 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 வச்சிருக்கார். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நீ ஏதாவது அசம்பாவிதம், ஏதோ தப்பு காரியம் பண்ண போகும்பொழுது உள்ளுக்குள்ளேந்து ஒரு குரல், பண்ணாதடா, அது தப்புடா அப்படின்னு ஏதோ ஒரு குரல் ஒழிச்சுட்டே இருக்கு. அந்த குரலை நம்ம சரிவர கேட்காததுனால நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய துரதிருஷ்டமான சம்பவங்கள் தான் நிகழுது. ஆனா நம்ம வாழ்க்கையில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அந்த நல்லதெல்லாம் எதுக்கு, கெட்டதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு ஒரு விதமான அனுபவ பாடத்தை கொடுக்கறதுக்கு தான். அந்த அனுபவ பாடம் நம்மளை கொண்டு போய் எங்க சேர்க்கும் அப்படின்னா, தெய்வத்தினுடைய குருவினுடைய திருவடியில கொண்டு போய் நம்மளை சரியா சேர்க்கும். இப்போ நிறைய பேருக்கு துன்பம் வந்துட்டு, ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாத வேதனை வந்துட்டு அப்படின்னா, இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்லாம் நம்ம நிறைய கேட்டு போடுறோம். ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு நாளைக்கு கொடுத்ததுனால உனக்கு நான் பிஸ்கட் பாக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தனே வேற சொல்லி வேற காட்டுறது படைச்ச தெய்வத்துக்கிட்டேயே. அப்படி
அந்த தெய்வத்துக்கிட்டே நம்ம சொல்லி காட்டுறோம். ஆனால் அந்த ரீதியில் நம்மளுடைய மனசானது பக்குவப்பட்டிருக்கா அப்படின்னா சுத்தமாக பக்குவப்படலை, குழம்பி போன மனதாக இருக்கு. அப்படி சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய மனதுக்கு ஆறுதல் யார் தருவா? குழப்பத்தோடு இருக்கக்கூடிய மனதுக்கு யார் ஆறுதல் தருவா? அங்கும் எங்கும் தாவி 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 நிச்சலமாக, அதாவது எதுவுமே ஒரு எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு யார் சாந்திய ஒரு அமைதியை தருவா அப்படின்னா, சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய். நஞ்சம் அகன்றிடவே நாராயணன் நாமம் ஜெபித்திடுவாய். நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். அப்படின்றத போல எங்க போனா நம்முடைய மனது அமைதி ஆகும் அப்படின்னா, மகான்களுடைய சன்னிதானங்களுக்கோ மகான்களுடைய கதைகளை நம்ம அறிந்து கொள்வதனாலேயோ நம்மளுடைய மனசு சாந்தி அடையும். வீணான இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனாலையோ வாட்ஸ்அப் பார்க்கறதுனாலையோ டிவி சீரியல் பார்க்கறதுனாலையோ நமக்கு மனசுக்கு சந்தோஷம் அமைதி கிடைக்குமானால் கிடைக்காது. அவன் சம்பாரிச்சுட்டு போகிறான், அவன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம ஏழையாக இருக்கோம், அவன் பணக்காரனாக தான் இருக்கான். ஆனால் அந்த ஒரு புரிதல் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாட்டுக்கு கூட அந்த அறிவு இருக்குது, ஒரு எறும்புக்கு கூட அந்த அறிவு இருக்குது. ஆனால் மனுஷனாக பிறந்தவனுக்கு எது சரி, எது தப்பு, எது ஞானம், எது அஜ்ஞானம், எது சத்தியம், எது அசத்தியம், எது நல்லது, எது கெட்டதுங்கிற பகுத்து உணரக்கூடிய அந்த அறிவானது காணாமல் போயிடுது. அப்போ அந்த மனசுக்கு, அந்த ஜீவனுடைய மனசுக்கு எதுப்பா நிம்மதி தரும், எதுப்பா சந்தோஷத்தை தரும், எதுப்பா பக்தியை தரும் அப்படின்னா, மகான்களுடைய சரித்திரத்தை நம்ம இந்த 2 காதுகளால் கேட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஏன்னா மற்ற கதை சீரியல் எல்லாமே கற்பனையாக எழுதி நடித்து அவன் பணக்காராயிடுறான். ஆனால் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நேரம் காலம் எல்லாமே வேஸ்ட். ஆனால் ஒரு மகானுடைய சரித்திரத்தை உட்கார்ந்தபடி கண்களை மூடியபடி காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாலே அந்த மகானுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். என்னப்பா லாபம்னா, அந்த மகான் இப்போ சாய்நாதரை பற்றி நம்ம ஒரு கதாசிரமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாய்நாதர் பிரத்யட்சமாக வந்துடுவார். என் கதையை இவன் கேட்குறானேன்றதுக்காக சுவாமி அப்படியே பார்ப்பார். நம்ம கேட்க 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 அனுபவிக்க அனுபவிக்க லயமாக லயமாக சுவாமி உள்ளுக்குள்ளே வந்துடுறார். வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு. ஸோ அந்த அழுக்க சுவாமி என்ன பண்றாராம், நம்ம அறியாமலேயே நமக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய மனதை அவரே கிளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டு தானே உட்காந்துடுறாராம், தானே உள்ள உட்காந்துடுறாராம். அப்ப இந்த மனசுக்குள்ள சுவாமி உட்காந்துட்டாருன்னா என்ன கிடைக்கும், நம்ம நினைச்ச எல்லா காரியங்களுமே நிறைவேறும். நமக்கு எது சத்தியம், எது அசத்தியம், எது ஞானம், எது அஜ்ஞானம், எந்த காரியம் பண்ணலாம், எந்த காரியம் பண்ணக்கூடாது, எது சரி எது தப்புங்கிற A to Z எல்லாமே நமக்குள்ளிருந்து பகவானே வழிகாட்டிடுவார். மனசுல சாந்தி, அப்படியே ஒரு விதமான அமைதியும் ஒரு ஆனந்தமும் உண்டாகும். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் இந்த அமைதியை காசு கொடுத்து எங்கேயுமே வாங்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க பணம் இருந்தால் எல்லாத்தையுமே எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் வாழலாம், சந்தோஷமாக வாழலான்பாங்க. அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு விதமான ஒரு பேரானந்தம் கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அது பகவானும் குருநாதரும் பிக்ஷை போட்டாதான், அந்த அனுகிரகத்தை பண்ணாதான் இந்த மனசுல அது லைக்குமே தவிர காசு பணத்தை வச்சு இந்த உலகத்தில் எதையும் வாங்கிடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாரும் கைவிட்டுடுங்க. மோட்சத்தை காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? பிரம்ம ஞானம் கேட்டு ஒரு பக்தர் ஷீரடிக்கு வந்தார் இல்லையா, பாபா அவர்கிட்ட என்ன பண்ணார், எனக்கு ஒரு ₹5 கூடன்னாரு. ₹250 வச்சுக்கிட்டு கொடுக்கல. கடைசியில் மகள் சால்பதி ஒரு பக்கத்தில் இந்த அடியவரை கூப்பிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வா, இங்கே போய் வாங்கிட்டு வா. ஆல்ரெடி அங்கே ஆள் இல்லைன்னு பாபாக்கு தெரியும். ஆனாலும் தெரிஞ்சே இவரை வம்பு கிழக்கிறதுக்கு பாபா ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இவரை வச்சு பெரிய லீலை பண்ணார். என்னென்னா,
உன்னுடைய 5 பிராணன்கள், உன்னுடைய மனசு, புத்தி, செயல், உன்னுடைய ஒட்டு மொத்தத்தில் நீ இருக்கக்கூடிய சர்வத்தையும் என்னுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணுன்னார் பாபா. அப்ப சமர்ப்பணம் பண்ணா என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்ப ஞானம் அவர் கொடுக்கிறாரான்னா இல்ல, அஜ்ஞானத்தை நமக்குள்ளேந்து போக்குறார். ஞானமானது பிரகாசமா என்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த மனதில். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஞானியினுடைய ஒரு சரித்திரத்தை நம்ம, ஒரு பக்தருடைய சரித்திரத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே நமக்குள்ள ஒரு விதமான, ஆல்ரெடி நான் எப்பொழுதும் சொல்றது தான், மனதில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். குணத்தில் நிறைய குணங்கள் அது மாற்றிவிடும். அப்புறமேனா என்ன, நம்முடைய செயல்பாட்டில் சத்தியத்தையும் நேர்மையையும் உயர்ந்த பக்தியையும் அது விதைக்கும். படித்தவங்களுக்கு அதனுடைய செயல்பாடு ரொம்ப ஆழமானதா நல்லதா புரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி பல பேரால் படிக்க முடியல. அப்போ காது கொடுத்து கேட்டோம்னா என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ளே நல்லா செயல்படும். சரிங்களா? கடந்த குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம அனுபவித்தோம். சாயி லீலா சப்தாக பாராயணத்தில் நிறைய லீலைகளை சுவாமி சொல்ல வச்சார். நிறைய பேர் அதை கேட்டுட்டு ஆனந்தப்பட்டாங்க. ஃபோன் பண்ணி கூட ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நான் வாழ்நாள் இந்த மாதிரி லீலைகளை கேட்டதில் என்னுடைய மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைவாக இருந்ததுன்னு எண்ணற்ற அடியார்கள் சொன்னாங்க. அது சுவாமியுடைய கிருபை. அதை போல கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இதே ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, இதே நான் அடியேன் எங்கே உட்கார்ந்துருக்கிறேனோ அதே ஆலயத்தில் தான் ஜெகத்மாதா ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி அன்னையினுடைய சன்னிதானமும் இருக்குங்கிறத அடியேன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே மொத அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயினுடைய பிரதிரூபமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி அன்னைக்கு இங்க அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயினுடைய சமாதி வைபவம் கொண்டாடின இடம் அடியன் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இடம், அன்னையனுடைய இடம் இது, துவாரகாமாயி சொரூப்பினுடைய இடம் இது, குருநாதருடைய தர்பார். சரிங்களா? அதை போல் இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நிறையா பக்தர்கள் கமெண்ட்ஸ்லையும் ஃபோன் பண்ணியும் தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. என்னென்னா, ராதா கிருஷ்ணமாயின்னு சேனல் வச்சுருக்கீங்க, ராதா கிருஷ்ணமாயை பற்றி நீங்கள் நிறையா சொல்லுங்கள், அவங்கள பற்றின வரலாறுகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அவ்வளோவா யாரும் உள்ளே போகிறதில்ல. ஆனாலும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதனுடைய பெயரில் குரு கிருபை பண்ணதுனால அம்மாவனுடைய அருளினாலும் இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நவாக பாராயணம், நவாக லீலா பாராயணம். நவாகம்னா என்ன அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். இந்த நவவித பக்தி நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதில் நவாகம். சப்தாகம்னா 7 நாள், நவாகம்னா 9 நாள். இந்த 9 நாளுமே பாபாவினுடைய பரம பக்தையும் ஜெகத்நாதாவுமான அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயினுடைய வாழ்க்கையில குருநாதருடைய அனுகிரகம் எப்படி இருந்தது, அந்த லீலா வினோதங்களை திரும்பவும் படிக்காம பாராயணமா படிக்காம கதை வழியாகவே உங்க எல்லாருக்கும் அந்த அன்னையனுடைய வரலாறை அடியன் சொல்லும்படியா குரு கிருபை பண்ணியிருக்கார். ஆகையினால் அதெல்லாம் ஒரு பரம பாக்கியம். ஏன்னா அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயை பற்றி இன்னும் அவ்வளவா எல்லாருக்கும் தேடுதல் வந்துடாது அவ்வளோ ஈஸியாக. அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயை பற்றி அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிடாது அன்னையனுடைய மகத்துவம் பற்றி. ஆனால் இப்போ ரீசண்டாக பல பேர் அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயை பற்றி நிறைய தேட நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் தேடுறதுனா என்னிடத்துலையும் ராதாகிருஷ்ணனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வம், அந்த அம்மாவுடைய சிந்தனையாகவே எனக்கு இருக்குன்னு 1-2 பேர் இல்லை, நிறையா பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அப்படியாக ராதாகிருஷ்ணமாயி அன்னையனுடைய சரித்திரம் அப்படின்ற நூல்கள் நிறையா இருக்கு. சாயி சச்சரிதத்தில் அத்தியாயம் 6ல் ஏதோ ஒரு சின்ன பேராகிராஃபாக தான் அன்னையை பற்றி இருக்குது. அதில் ரொம்ப முக்கியத்துவமாக
அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய பேருழைப்பால் தான் ஷிரடி சமஸ்தானமாகியது அப்படின்ற ஒரே ஒரு வாசகம். அந்த வாசகத்தினுடைய பின்னணி என்ன, அந்த அன்னை யார், எங்கிருந்து வந்தாங்க, அவங்க எப்படி பாபா மேல பக்தி செய்தாங்க, அவங்க எப்படி ஆத்மீகத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை அவங்க அடைந்தார்கள், குரு கிருபை அவங்களுக்குள்ள எவ்வளோ வேலை செஞ்சது முதற்கொண்டு நம்ம அனுபவிக்க போகிறோம். அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி பற்றி ஒரு அற்புதமான நூல் சாயி பக்தியே ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் தான். இந்த நூலை யார் எழுதினாங்க? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா பெங்களூரில் லக்ஷ்மி ரமணன் அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா இருக்காங்க. அந்த அன்னை தான் ராதாகிருஷ்ணமாயை பற்றி எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சாயி பக்தியே ராதாகிருஷ்ணமாயின்ற நூலை முதல்ல ஒரு 80 பக்கம் கொண்ட நூலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே டாக்டர் வின்னி சுட்லரின்னு சொல்லக்கூடிய அன்னை ஷிரடியில் கொராலை மந்திர், அதாவது ஏர்போர்ட் போகிற வழியில் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி ஹால்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடத்தையே உருவாக்கியிருக்காங்க அம்மாவோட திருநாமத்தில். வின்னி அம்மாவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் எனக்கு கிடைச்சிது வாழ்நாளில். ஒரு 4-5 முறை அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கேன். வின்னி அம்மாவை அவங்க கிட்ட போயிட்டு ராதாகிருஷ்ணமாயின்னு சொன்னாலே போதும் கண்ணில் தளதளன்னு தண்ணி வரும், அப்படியே உட்காந்துருவாங்க. நான் நேரில் பார்த்தேன் அந்த அன்னை. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு இருக்காங்கங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். ஏன்னா ராதாகிருஷ்ணமாயின்ற நாமமே மோட்சத்தை கொடுக்க வல்லது. அந்த நாமத்தை யார் சூட்டுனா? சாயிநாதர் சூட்டியிருக்கார். அப்போ அந்த அன்னையனுடைய ஒரிஜினல் நாமம் என்ன? அதுக்கு தான் அந்த வரலாறு இனிமே தான் சொல்ல போகிறோம், நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். அப்போ அந்த டாக்டர் வின்னியம்மா நிறைய விஷயங்களை நிறைய நூல்களில் தனிப்பட்ட முறையில் நூல் போடலை. இப்போ தான் ரீசண்டாக நூல் ஒன்று போட்டிருக்காங்க. அது டாக்டர் வின்னியம்மா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சேனலில் ஒரு 1 hour பேசியிருக்காங்க. அந்த 1 hour பேசப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு நூல் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அது கிடைக்கும், 100 ரூபாய் தான் அது. அப்புறமா இந்த சாயி பக்தியே ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய நூல் லக்ஷ்மி அம்மா வந்து எழுதினாங்க. நான் முதல்ல இந்த நூலை தான் அடியன் படித்தேன். ரொம்ப அற்புதமான நூலாக இருந்தது. மேற்கொண்டு என்ன அப்படின்னா, அதே நூலை ஆங்கிலத்தில் பிரேமரத்னா ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய நூலையும் அம்மா எழுதினாங்க. லக்ஷ்மி ரமணன் அம்மாவே தான் அதையும் எழுதியிருக்காங்க. மேற்கொண்டு ஆந்திராவில் ரமணானந்த ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஐயா, அவரும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றி நிறைய ஒரு பெரிய நூலை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி பற்றி இப்போ நான் முழுசாக அந்த 9 நாள் வரலாறு சொல்ல போகிறேன்ல, அந்த 9 நாள் வரலாறு எந்த நூல்லேருந்து அடியேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா, அடியேனே எழுதின நூல்லேருந்து சொல்ல போகிறேன். அப்படியா? நீங்கள் நூல் எழுதியிருக்கீங்களான்னா, உண்மையாக பாபாவுடைய கருணையினால் அடியேன் ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த நூலை எத்தனையோ பேர் படித்து கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. நான் எத்தகைய பாவத்தோடு எழுதினோ, எத்தகைய கண்ணீர் சிந்தி எழுதினோ, அப்படிப்பட்ட பாவம் படிக்கிறவங்களுக்கு வருது, அப்படிப்பட்ட அழுக அதை படிக்கிறவங்களுக்கு வருது. அப்படிப்பட்ட நூல் என்ன நூல்பா அப்படின்னா, ஸ்ரீ சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி. இதோருக்கு பார்த்தீங்களா, இந்த நூல் தான். இந்த நூலை தான் அடியேன் எழுதியிருக்க. கிட்டத்தட்ட 55 அத்தியாயம் இருக்கு. 55 அத்தியாயம் ராதாகிருஷ்ணமாயி அன்னையை பற்றி நிறைய நூல்கள் அதாவது அங்கங்க சதறி கிடந்திருக்கு. அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றின விஷயங்கள் எல்லாமே நிறைய இடங்கள்ல சதறி கிடந்தது. அப்படி சதறி கிடக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை நிறைய அடியார்கள் மூலமா ஒன்று திரட்டி இந்த நூலை அடியேன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அடியன் ரிலீஸ் பண்ண. இந்த நூல்லேருந்து தான் சாய்நாத சமஸ்தானத்தின் அதிதேவதை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்லேருந்து தான் அடியன் நிறையா விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு அடியன் சொல்ல போகிறேன். பாபாவுடைய பரம கருணையினால்
அந்த நூல் எழுதும்போது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதில் நீ இங்கேருந்து பாய் எடுத்து சொல்ற, எந்த நூல்லேருந்து நீ எடுத்து சொல்ற அப்படிலாம் ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு நூல் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. அந்த நூலை முதல்ல அடியன் எழுதும் பொழுது இங்கே உட்கார்ந்து எழுதுனேன்னு கேட்டிங்களா? இந்த இடத்துல தான். இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, இதே இடத்துல உட்கார்ந்து ஒரே வருஷத்தில் பாபா இதே இடத்துல உட்கார்ந்து எழுதும்படி கிருபை பண்ணார். இதே இடத்துல தான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய்க்கு பிரதிரூபம் வரையப்பட்டு முதல்ல பூஜை பண்ண இடமே இந்த இடம்தான். இந்த சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயம் கூத்தனூர். அப்புறமா அன்னைக்கு ஷிரடியிலேயே ஒரு அழகான வடிவம் செய்யப்பட்டு இந்த பாபா கோவில்ல பிரதிஷ்டை ஆனதும் இந்த அன்னை ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய இடத்துல தான். அதை காட்டிலும் அம்மாவை பற்றின ஒரு வரலாறு எழுதப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட இடமும் இந்த கூத்தனூர் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த சேத்திரம் இந்த அம்பாள்புரி சேத்திரமாகிய கூத்தனூர். இந்த சேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, சரஸ்வதி அம்பாளுக்குன்னு இருக்கிற பிரத்யேகமான சேத்திரமே இங்கே தான் இருக்கு. அப்படிப்பட்ட சேத்திரத்தில் தான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயும் எழுந்தருளி இருக்காங்க. கடந்த வருஷம் 108வது மகாசமாதி உற்சவம் சீரும் சிறப்புமா பாபா இங்கே பண்ணி கொண்டார். இந்த வருஷம், இந்த 2025வது வருஷம் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய மகாசமாதி வைபவம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வருது. எங்கே கொண்டாட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஷிரடியில் கொண்டாட போகிறோம். முதல்ல 109வது மகாசமாதி வைபவம். அன்னையானவள் 1916 கார்த்திகை மாதத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு தான் தன் பூத உடலை விட்டு பரமாத்ம ரூபமான தன்னுடைய குருவும் தெய்வமாகிய சாய்நாதரோடு ஒன்று கலந்த தினம். சரிங்களா? அப்படிப்பட்ட வைபவத்தை ஷிரடியில பண்ணும்படியே பாபா அனுகிரகம் பண்ணியிருக்கார். நிறைய பக்தர்கள் கூட வரப்போறாங்க. நம்ம எல்லாரும் ஷிரடியில போய் அன்னையினுடைய மகாசமாதி வைபவத்தை கொண்டாட போறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, கோகுலாஷ்டமி வரப்போது இல்லையா? அன்னை சாட்சாத்து கிருஷ்ண பக்த, பாண்டரங்கனே கத்தின்னு வாழ்ந்த பக்த. அதே பாண்டுரங்கன் ஷிரடியில சாயிநாதரா இருக்கிறத உணர்ந்து கொண்டு பக்தி செய்து சாயின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா கூட ஒன்று கலந்த பூமி அந்த ஷிரடின்ற பூமி. அந்த அன்னைக்கு ரொம்ப உயர்ந்த விசேஷமான வைபவம் நிறைந்த விஷயம் என்னன்னா, கோகுலாஷ்டமினா அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணனுடைய பிறந்த நாள் இல்லையா? அதனால அது என் மனதில் என்ன பட்டது அப்படின்னா, கோகுலாஷ்டமி அதுவுமா இந்த நவாக பாராயணத்தை அன்னையனுடைய வரலாறை எடுத்து சொல்லுவோம் அப்படின்றதுனால மனதில் பட்டதுனால அடியன் அன்னையனுடைய இந்த பூர்வீகமான ஒரு சரித்திரத்தை அடியன் சொல்ல போகிறோம். பாபாவுடைய அனுகிரகம் இதெல்லாம் கேட்டால், குரு பக்தினா என்ன, பாபா மேலே எப்படி பக்தி செய்கிறது, பாபா முன்னாடி எப்படி முதல்ல உட்காரணும், பாபா முன்னாடி எப்படி முதல்ல நிற்கணும், அவர்கிட்ட எதை வேண்டணும், எதெல்லாம் வேண்டக்கூடாது, இது எல்லாம் சொல்லி கொடுத்தது அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய். நிறைய பாபாவுடைய அடியார்களுக்கு ஆன்மீக பாடம் எடுத்திருக்காங்க. காகா சாஹிப் தீட்சித்லேருந்து, பூட்டிலேருந்து, ரேகே, வாமனராவ் பட்டேல், புரந்தரே, அவஸ்தி, டாக்டர் பிள்ளை, சாதுபையா நாயக், இது போன்ற பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பாபா சொல்லியிருக்கார், நீ எல்லாரும் ராதாகிருஷ்ணனுடைய ஷாலாவுக்கு போங்கன்னு இருக்கார். ஸோ அந்த ஷாலாவில் ஆன்மீக வகுப்புகள் நடத்தப்பட்டு அந்தந்த ஜீவன்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோகம், மத, ஆச்சரியத்தை அவங்க அறியாமலேயே அன்னை அதை கலைந்து குரு பக்தின்னு சொல்லக்கூடிய விதையை அவங்களோட ஹிருதயத்தில் விதைத்து பாபா மேல ஒரு உயர்ந்ததான பக்தியை செய்ய வைத்த இடம் அந்த அன்னை வாழ்ந்த ஷாலான்னு சொல்லக்கூடிய இடம். அன்னையினுடைய பூர்வீக சரித்திரம் கண்ணீரால எழுதப்பட்ட ஒரு சரித்திரம். அடியன் ஏதோ கதையா எழுதல, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எழுதும் பொழுது 2 கண்கள்ல இருந்தும் தண்ணி வராத நாளே கிடையாது. பிரேமையோட இந்த நூலை எழுதும்போது
என்னுடைய உடம்பு வேணா இந்த கூத்தனூரில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனசு என்னுடைய ஆத்மா எல்லாமே துவாரகாமாய்க்கும் அன்னை வாழ்ந்த ஷாலாவுக்கும் துவாரகாமாய்க்கும் தான் சுற்றி 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 ரவுண்ட் அடிச்சது 1 வருஷ காலம். அப்படி அதே சிந்தனையில் அதே நிலையில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நூல் வெளியில் வரும்படி கிருபை நடந்தது. அது மட்டும் இல்லை, அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய வாக்கு என்ன அப்படின்னா, பிக்குபாயின்னு அம்மாவினுடைய தோழி, இந்த மாதிரி ஷிரடியில் எல்லாரும் ஒன்று அப்படிலாம் குற்றங்குறை சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னுடைய பக்தியை யாரும் புரிஞ்சிக்கலையேம்மா அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம் பிக்குபாய். அதுக்கு அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி சொன்னாங்களாம், நீ கவலைப்படாத பிக்கு, இந்த ஜனங்கள் யாருக்கும் என்னை பற்றி புரியணுன்றது அவசியம் இல்லை, என்னுடைய மகாராஜுக்கு தெரிஞ்சா போதும். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய புகழானது வெளியில வரும், என்னையே நினைத்து உருகக்கூடிய என் குழந்தைகள் என்னுடைய வரலாற்றை எழுதுவார்கள்னு அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. எப்ப? சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி 1916. பாபா 1918 தான் சமாதி அடைஞ்சாங்க. பாபாவுக்கு முன்னாடியே அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தன்னுடைய 35வது வயதில் சமாதி ஏற்றுட்டு கொண்டார்கள். அப்ப அன்னை சொன்னாங்க இல்லையா, 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய பிரவாகம் வெளியில வரும்னு. வந்துட்டேன், வராத எவ்வளோ ஒரு பீரிட்டு வருது பாருங்க. அன்னையினுடைய விஷயங்கள், அன்னையினுடைய கதைகள் எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கு இப்ப. ஏன்னா பாபாவுடைய அனுகிரகம் அந்த இடத்துல நிறைய இருக்குங்கிறத நம்ம தெளிவாக உணரலாம். சாயை பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினச்சி பார்ப்போம். ஷிரடியில் 1854 அப்புறம் ஷிரடியில் சாயி 60 வருஷ காலம் ஷிரடியில் வாழ்ந்ததா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி சாயிநாதர் ஷிரடி சேத்திரத்தில் அந்த குக் கிராமத்தில் அடிப்படையான வசதியே இல்லாத ஒரு ஊர், அடிப்படையான ஒரு வசதியே இல்லாத ஒரு ஊரா இருந்த ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வமாக, கேட்கிறதெல்லாம் வாடி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக விளங்கியவர் நம்மளுடைய சாய்நாதர். அவர் அந்த காலத்தில் புரிந்து கொண்டார்களா அப்படின்னா புரிந்து கொள்ளவில்லை. சாட்சாத்து கண்ணபெருமானே இந்த பூமியில உலாவும் பொழுது, அவர் வாழ்ந்த துவாபர யுகத்தில் உலாவும் பொழுது, அவன் கிடக்கிறான் திருட்டு பைய அப்படின்னு யாரு? கண்ணனையே அவன் ஒரு திருடன், அவன் நிறைய பொய் சொல்லுவான், நிறைய ஏமாத்துவான் அப்படின்லாம் நிறைய அந்த சுவாமி மேலேயே சொல்லி ஒரு சாதாரணமான மனுஷனா தான் பார்த்தாங்க. யார? கண்ணனையே. அவர் சாட்சாத்து பரபிரம்மே பூமியில நடமாடுது. ஆனா அவர் சாட்சாத்து பரபிரம்மம் அப்படின்றத யாரும் உணரல. அர்ஜுனனே கடைசியில் அந்த போர் நடக்கும் பொழுதுதான் உணர்ந்தார். ஆஹா, எப்படிப்பட்ட சுவாமி கூட நம்ம இவ்வளோ காலம் பழகியிருக்கோம், ஆனால் இவர் சுவாமின்றதே பரமாத்மாங்கிறதே நம்ம தெரியாமல் கோட்டை விட்டுட்டோமேன்னு அவர் வருத்தப்பட்டாராம். அதை போல ஷிரடியிலையும் சாயிநாதரை யாரும் அவ்வளவு எளிதாக உணரலை. ஆனால் அவரை உணர்ந்த சில அடியார்கள் உண்டு. ஆனால் அவங்க என்ன மாதிரி உணர்ந்திருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு சாது, இவர் ஒரு சந்தனா மகான், இவர் தெய்வீகமானவர், இவர் ஒரு குரு. அந்த நிலையில தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதில் மகள்சாபதி பாபாவுக்கு திருநாமத்தை சூட்டினவர், சாயின்ற திருநாமத்தை. மகள்சாபதி, அப்பாப்பீல், காசிராம், இது போன்ற சில பக்தர்கள் உணர்ந்தாங்க. அவங்க உணர்றதுக்கே யாரு கிருபை பண்ணதுன்னா ஜானகிதாஸ், தேவிதாஸ் போன்ற மகான்கள் இந்த சாது ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபக்கீரானவருடைய தேஜோமயமான சொரூபத்தை பாரு, இது சாதாரணமான சொரூபமா இல்லை, இதுகிட்ட ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, இவர் ஒரு பெரிய மகான், அதனால இவரோட நீங்க சகவாசம் கொள்ளுங்கள்னு ஜானகிதாஸ், தேவிதாஸ் மகாராஜ் சொன்னதனால தான் ஷிரடியில சில பேர், மகள்சால்பதி, அப்பாப்பீல், காசிராம், சில பேரெல்லாம் பாபாவோடு உறவாடினாங்க, இல்லைன்னா உறவாடி இருக்க மாட்டாங்க. அப்ப அது மட்டும் இல்ல, பாபா வாழக்கூடிய காலகட்டத்தில் கங்காங்கீர் பாபா, கௌலி புவா, ஆனந்தநாத் மகாராஜ், அக்கல்கோட் மகாராஜுடைய பரம சீடர், இவங்கெல்லாம் ஷிரடிக்கு பாபாவை பார்த்த சனத்தில் சொல்லிட்டாங்க,
இது பெரிய உயர்ந்ததான ரத்னம் இன்னைக்கு குப்பையில கிடக்குது. ஆனா இதனுடைய விஷயம் எதிர்காலத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஷீரடி மக்களே, நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க, பாக்கியம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுல கௌளி புவான் சொல்லக்கூடிய பக்தர், இவன் ஒரு அநாத ரக்ஷகன், இவன் சாட்சாத் பாண்டரங்கனுடைய அவதாரம் அப்படின்றத சொன்னார். ஆனா இதெல்லாம் அந்த ஷீரடி மக்களோ வரக்கூடிய பக்தர்களோ உணர்ந்தாங்களா அப்படின்னா உணரவே இல்லை. அப்படிப்பட்ட மகான்கள், அதாவது ஒருத்தர் நடந்து போறான்னு வைங்களேன், ஏதோ ஒரு குப்பையில ஒரு வைரக்கல் கிடக்குது, பல 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 பலன்னு மின்னுதுன்னு வைங்களேன், மின்னுறத அவன் பார்த்துட்டான். ஆனா அவனுக்கு அது ஒரு வைரக்கல் அப்படின்றது தெரியாம போயிட்டு அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு கடைக்கா எடுத்துட்டு போயிட்டு இது என்னன்னு தெரியல மின்னுது, எனக்கு இதை வச்சுட்டு பணம் கூட அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? அவன் நிறைய கடையில போய் காட்ட 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 சில பேருக்கு அதை வைரம்ன்றதை கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர்களும் மடையர்களா இருந்திருக்காங்க. ஆனா அது ஒரு வைரம் அப்படின்றத உள்ளபடி கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவும் ஞானமும் கொண்ட ஒரு அடகு கடைக்காரு இது வைரம்ன்றதை உணர்ந்து, வைரம் கிடைச்சிருக்கு, இவன் என்னன்னா வித்துட்டு இதை கொஞ்சோண்டு பணம் கேட்கிறானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ஆள்கிட்ட பணமும் கொடுத்துட்டு அந்த வைரத்தை தானே எடுத்துக்கொண்டானான். அப்ப வைரத்தை, அந்த வைரத்தினுடைய பக்குவமும் இந்த வைரத்தினுடைய ஞானமும் கொண்டவனால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமான ஆட்களால ஒரு வைரத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாம போனது போலவோ, அது போல சாயின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு பரவஸ்து பூமியில இறங்கி வந்திருக்கு. யாருக்காக? நமக்காகன்றத யாரால உணர முடியும், யாரால உணர்ந்து கொண்டு அதை கொண்டாட முடியும் அப்படின்னா அடியவர்களால, அதற்காகவே பிறந்த அடியவர்களால மட்டும்தான் அது முடியும். ராமச்சந்திரமூர்த்தியோ கண்ணபெருமானோ பூமியில அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே, அவருடைய அவதாரம் நிகழ்றதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் பிறந்துட்டார். ராம அவதாரத்துல ஆஞ்சநேயர் பிறந்துட்டார். புரியுதுங்களா? யாருக்காக பிறந்தார்? ராமனுக்காகவே பிறந்தார். எதுக்காக பிறந்தார்னா ராமனுடைய சேவைக்காக அவர் பிறந்தார். துவாபர யுகத்துல ராதை பிறந்தாள். எதற்காக பிறந்தால்? கண்ணன் வருவான், அவனுக்கு அவனோடு நம்ம பிரேமையோடு அவனோடு வாழணும், அவனுக்கு பக்தியோட சேவை புரியணுன்றதுக்காக ராதை பிறந்தாள். இந்த மாதிரி நிறைய அடியார்கள் பிறந்தாங்க இல்லையா? அங்கதன், நலன், நீலன், இது மாதிரி நிறைய பக்தர்கள் பிறந்தாங்க இல்லையா? விதுரர். துவாபர யுகத்துல கண்ணனையே கத்தின்னு வாழ்ந்த எண்ணற்ற அந்த பாண்டவர்கள் எல்லாரும் ஏன் பிறந்தாங்க அப்படின்னா கண்ணனுக்காகவே பிறந்தாங்க. அதெல்லாம் தேவர்களே மனுஷ ரூபத்துல கண்ணன் வரப்போறான்ங்கிறத உணர்ந்து கொண்டு தேவர்களே பிறந்து அவனுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக வந்தாங்களாம். அதை போல ஷிரடியில சாயின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா ரூபம் வரத்துக்கு முன்னாடியே, தான் கீழே வரத்துக்கு முன்னாடியே சாயி தன்கிட்ட யாரெல்லாம் வரணும், அவர்கள் மூலமா என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிகழணுங்கிறத ஸ்கட்சி போட்டு தான் கீழே இறங்கியிருக்கார் நம்ம பாபா. அப்ப அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் எண்ணற்ற மகான்கள் சொன்னாலும் சாயிநாதரை உணர்ந்து உணராமலையும் புரிந்து புரியாமலையும் தான் பக்தி செய்து கொண்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். பாபா, தாஸ்குன மகராஜ், நானா சாஹேப் சாந்தோர்கர், அப்புறம் என்ன கப்பர்டே, ஹரி சீதாராம் தீட்சித், பாபு சாஹேப் ஜோக்கு, இந்த மாதிரி நிறைய பக்தர்களை பிடித்து ஈர்த்திழுத்தார். அதுலயும் பாபா, கப்பர்டே, பாபு சாஹேப் ஜோக்கு இவங்கெல்லாம் ஒரே சந்தில் நம்ம எல்லாரும் ஒரே குருவுக்கு சேவை பண்ணோம். அதனால அந்த 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 பந்தத்தை திரும்பவும் இணைக்கிறதுக்காக நான் அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஷீரடிக்கு இழுக்கிறேன்றத பாபாவும் சொல்லியிருக்கார். அதை போல சாயிநாதர் அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஷீரடி மக்களை சில பேர்களை பார்த்து, அதெல்லாம் அந்த குக்கிராமம் டெவலப்மெண்ட் ஆகாத ஒரு காலகட்டம், ஒரு சாதாரணமாக இருந்த ஊர். அந்த நேரத்தில் பாபா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு, இந்த ஷிரடியில் பெரிய பெரிய பில்டிங்லாம் வரும், யானை வரும், குதிரை வரும், பெரிய பெரிய விழாலாம் நடக்கும், ஏன்னா என்னுடைய பிராமணர்கள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய சர்க்காரெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் எப்போவோ சொன்னாராம். எல்லாரும் சிரிச்சுப்பிட்டாங்க, பாபா என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் சத்தியன்றது நடக்குதே. இப்போ இன்னைக்கு ஷிரடி எவ்வளோ பெரிய கோலாகலமான ஒரு சேத்திரமாக ஒரு புண்ணிய பூமியாக இருக்குங்கிறத பாபா அந்த காலத்திலேயே சொன்னார். ஆனால் அதை அப்போ யாரும் நம்பலை. ஆனால் அவர் சொன்னதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல.
அவர் சொன்ன விஷயங்களை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த ஒரு பக்தரைத்தான் பாபா ஷிரடிக்கு இருத்திருத்தார், அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி. அந்த அன்னை மூலமாக தான் நிறைய காரியங்களை பாபா வந்து இந்த இந்த தேசத்துக்கு பாபா கொடுத்தார். அது அவ்வளோவா ஈஸியாக யாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் உணரலை அப்படின்றது தான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாரும் அவ்வளோ ஈஸியாக அந்த அன்னையை பற்றியோ, அந்த அன்னையினுடைய மகத்துவம் பற்றியோ, அந்த அன்னையினுடைய ஒரு பக்தியோ, ஒரு பிரேமையோ, ஞானத்தை பற்றியோ யாரும் சிந்திக்கிறதில்ல. வாஸ்தவத்தில் அந்த அன்னையை எல்லாரும் மறந்துட்டோன்னு வைங்களேன். நம்ம தான் மறதியாச்சே நமக்கெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் சாய், அது மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த சாயிநாதர்னு சொல்லக்கூடிய மகத்துவமான பரம்பொருளை நமக்கு கொடுத்தாங்களே அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி, பிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி போன்ற மகான்கள் அந்த சுவாமியை பற்றின விஷயங்களை இந்த தேசத்துக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்து அவ்வளோ வியாபகத்தன்மையோட உழைச்சதுனுடைய பலன் தானே இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாபாவை வணங்குறோம். அப்படி பாபாவை இன்னைக்கு நம்ம வணங்குறதுக்கு அன்னைக்கு அவங்க உழைச்சாங்களே, அந்த உழைப்புக்கு நம்ம என்ன நன்றி விசுவாசத்தை காட்டுறோம்? ஒரு நன்றியும் காட்டுறதில்ல தானே. அப்போ அவங்களெல்லாம் பற்றி நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டாங்கிற எண்ணங்கிறதெல்லாம் கிடையாது, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி உத்தமமான பக்தர்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம பாபாவை வணங்குறதுக்கு ஒரு முக்கியத்துவமான அங்கமாக இருக்கு. அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயையும் பிவி நரசிம்ம சுவாமிகள் இந்த ரெண்டு மாபெரும் பக்தர்கள் இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவர்கள்னா, பல ஆயிரம் பேர் சேர்ந்து செய்தாலும் செய்ய முடியாத காரியத்தை நிகழ்த்தினது இந்த ரெண்டு பேர். ஆமா, அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயனுடைய சேவை, பிவி நரசிம்ம சுவாமியுடைய சேவை போற்றுதலுக்குரியது. ஆனால் நம்ம போற்றுறோமா அப்படின்னா, அவர்களை பற்றி நினைக்கிறோமா அப்படின்னா, துளியும் நினைக்கிறது இல்லைங்கிறது தான் சத்தியம். அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. கொண்டாடுறாங்களான்னா கொண்டாடுறதே கிடையாது. அப்படி அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒரு நன்றி செலுத்தணும். பாபாவை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த மகான்களுடைய திருவடிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அவங்களுடைய பக்தி நமக்கும் கிடைக்கணும். அந்த பக்தியினால நம்மளும் அவர்களை போல முன்னேற்றம் அடையணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நவாக லீலா பாராயணமாக அன்னையினுடைய சரித்திரத்தை அடியேன் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஏன்னா பாபான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருவடியையே சதா நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா, நம்ம பூர்வ ஜென்ம கருமா, நம்ம செய்த பாவதாபங்கள் எல்லாத்தையும் சுட்டு பொசுகக்கூடிய காலாக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னி சாய்நாதருடைய திருவடியில இருக்கு. அந்த திருவடியை நம்ம பிடிக்க 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 நம்மளுடைய கர்மம் எல்லாமே கரைந்து காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, பெரிய நதி கடலோடு கலந்த பிறகு, இப்போ காவிரி நதி இருக்கு, காவிரி நதி ஓடும் பொழுது இது காவிரி ஆறுன்னு சொல்கிறோம். கடல்ல கலந்த பிறகு என்ன சொல்லுவோம்? காவிரி நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்போ காவிரின்னு சொல்லக்கூடிய ரூபத்தையும் நாமத்தையும் அது மறந்து கடலோடு அது கலந்துறத போல பாபாவோடு அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி கலந்தாங்க. தன்னுடைய ரூபத்தையும் கரைத்து கொண்டு, தன்னுடைய நாமத்தையும் கரைத்து கொண்டு, ஒன்றும் இல்லைங்க, சாய்நாதர் கிட்ட அத்தியந்தமா பக்தி செய்யக்கூடிய ஒரு ஜீவன் சாய்நாதருடைய திருவடியோட ஒன்றிட்டு அப்படின்னா சாதாரணமான ஜீவனா இருந்தது பரமாத்மாவா அது மாறிடும். இது எல்லா பக்தர்களுக்குமே உண்டு. நாயன்மார்கள் சரித்திரமா இருக்கட்டும், ஆழ்வார்கள் சரித்திரமா இருக்கட்டும், அவர்கள் பக்தர்கள் தான். தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலையும் குருவுடைய கிருப்பையினாலையும் இந்த தேசத்துக்கு பக்தினா என்ன, சேவைனா என்ன, தொண்டுனா என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது போன்ற மகான்கள் எல்லாம் குரு கிருப்பையால வராங்க. அவங்களுடைய காரியத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்கிருந்து வந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்மளாம் நினைக்கிறோம் இன்னாருக்கு பிறந்தாங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படி பக்தி பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க அப்படி நம்ம சொல்றோம். அப்படிலாம் இல்லை விஷயம்.
இன்னாருக்கு பிறக்கிறது விஷயம் இல்லை, இன்னாருக்குடைய வளர்றது முக்கியம் இல்லை. அவங்க வாழ்க்கை மூலமா அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க, நமக்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க பகவானோடு ஒன்று கலந்து போயிட்டாங்க. அதாவது அப்படிதான். இப்போ அந்த கடலோடு காவேரி கலந்ததுன்னா கடலா பரமாத்மா கூட ஒன்றிணைகிறது போலதான், அவங்களுக்கு அழிவே கிடையாது. அதை போல அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு என்ன பாடம் கிடைச்சது, அவங்க வாழ்க்கையிலேருந்து நமக்கு என்ன அறிந்து கொண்டோம், அவர்கள் போல நம்ம வாழ்க்கையில் எப்படி பக்தி செய்து முன்னேற முடியும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ரொம்ப தெளிவாக உணர்ந்து பார்த்து அனுபவிக்கணும். சாய்நாதர் வாழக்கூடிய சேத்திரமானது தீட்சிலா நகர்ங்கிறது தான் அதனுடைய உண்மையான பெயர். தீட்சிலா நகர். தீட்சிலா நகர் காலப்போக்கில் மருவி சீலத்தி 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 அப்படின்றது வந்துச்சு. இந்த சிலா அப்படின்னா பாறை அப்படின்னு அர்த்தம். தீ அப்படின்னா வைராக்கியம் நிறைந்தவர்கள் வாழக்கூடிய இடம்னு அர்த்தம். சரிங்களா? பாறை வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய இடமா அது. அதாவது வைராக்கியத்தை ஹிருதயத்தில் கொண்டவர்கள் மட்டுமே வாழக்கூடிய புனிதமான பூமி ஷீரடி அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம். சாய்நாதர் யாருக்காக வந்தார்னா நமக்காக வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கார்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக வந்திருக்கார். அவர் அனுகிரகம் தபஸ் இது ரெண்டு மட்டும்தான் அவருடைய செயல்பாடு. யாராவது வந்தா அனுகிரகம் பண்ணுவார், தேடி போய் அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு அனுகிரகம் பண்றது இது மட்டும்தான் தெரியும். தான் இருக்கிற இடத்தையோ தன்னை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதையுமே அவர் கண்டுக்க மாட்டார். தன் முன்னாடி குருநாதா உன் பாதமே கத்தின்னு சொன்னா கத்தின்னு விழுந்துட்டான்னு வைங்களேன், விழுந்த சனத்துல அவங்கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு புண்ணியத்தை அவருக்கான தபஸனுடைய சக்தி புண்ணியமா வச்சிருப்பார் இல்லையா, அதை அப்படியே கொடுத்துருவார். அந்த புண்ணியத்தினுடைய விளைவா அவன் எதை நோக்கி வந்தானோ அந்த காரியம் ஈஸியா முடிஞ்சிடும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான், ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஒரு மகானுடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் அந்த அபகரிக்கக்கூடிய ஹரியா இருந்து குருநாதர் அப்படியே எல்லா பாவத்தையும் உருவி விடுறார். இப்போ உருவிட்டார்னா திருப்பி ஏதோ ஒன்று கொடுக்கணுமே, அனுகிரகம் பண்ணிடுறார், புண்ணியத்தை கொடுத்துட்றார். அதனால தான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நிதர்சனமாக நடந்துகிட்டு இருக்குன்னா நடக்காது. புரியுதுங்களா? அப்படி வாழக்கூடிய ஒரு புனித பூமியாக இருக்கக்கூடிய பூமி இந்த ஷிரடின்ற ஒரு உன்னதமான சேத்திரம். இந்த சேத்திரத்தை தான் பாபா சேத்திர சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டு இருக்கார். சேத்திர சன்னியாசி அப்படின்னா அவர் அங்கே தான் இருப்பார், வேற எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி. சரிங்களா? அந்த சாய்நாதருடைய வைபவத்தில், அந்த சாய்நாதருடைய தெய்வீக சங்கல்பத்தினால இந்த ஷிரடி சேத்திரத்தையே சேத்திரமாக மாற்றி சமஸ்தானமாக மாற்றி பக்தி வைராக்கியத்தினுடைய தாத்பரியத்தை இந்த உலகுக்கு கொண்டு சேவனா என்ன அதனுடைய தாத்பரியத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயை பூமியில கொண்டு வந்தார் நம் குருநாதர். இதுக்கப்புறம் நம்ம அன்னையினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது, அவங்க எப்படி ஷிரடிக்கு வந்தாங்க, ஷிரடிக்கு வரும்போது அந்த அன்னையினுடைய நிலை என்ன, ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னையினுடைய நிலை என்ன, ஷிரடியில் அவங்க என்னென்ன விஷயங்களை சுவாமி கிருபையால் பண்ணாங்க, கடைசியில் சுவாமியோடு அவங்க எப்படி ஒன்றானாங்க, ஒன்று கலந்தாங்க, இது போல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ அவருடைய அனுகிரகத்தினால நம்ம அனுபவிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஆனந்தம் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணம்மாயினுடைய சரித்திரத்தை சொல்றதுன்றது என்னுடைய அம்மாவுடைய சரித்திரத்தை சொல்றதா நான் பாவிக்கிறேன். என்னுடைய அம்மா ராதாகிருஷ்ணமாயி நான் அப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு மட்டும்தான் சொந்தமா எங்க அம்மா அப்படின்னு இல்லை, உலகத்துக்கே அவள் சொந்தமானவள், இந்த பிரபஞ்சத்துக்கே அவள் சொந்தமானவள். ஏன்னா பாபாவே சொல்றார், ராதாகிருஷ்ண ரேகேன்ற பக்தர்கிட்ட பாபா சொல்றார்,
இந்த ராதாகிருஷ்ணமாயி உனக்கு மட்டும் அம்மா இல்லடா, எனக்கும் அம்மாடாவ அப்படின்றார். யாரு? சாட்சாத் பரம்பிரம்மம் சாய், ஈஸ்வரனுடைய சொரூபம். காரைக்கால் அம்மையாரை பார்த்து தான் பரமேஸ்வரன் அம்மையேன்னாராம், அம்மான்னு கூப்பிட்டாராம். அது மட்டுமல்ல, வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நடாத்தூர் அம்மாள், நடாத்தூர் அம்மாள்ன்ற திருநாமத்தை ஒரு ஆணுக்கு கொடுத்து என்ன அவன் குழந்தையாவே பாவிக்கிறான், என்னுடைய தாய் அவள் அப்படின்றார். ஒரு ஆணை அம்மாள்னு கொடுக்கிறார். யார்? பெருமாள். அப்ப அந்த பெருமாளுடைய ரூபமாகவும் ஈஸ்வரனுடைய சுரூபமாகவும் விளங்கக்கூடிய சாய்நாதர் அவருடைய திருவாக்குல என்ன சொல்றார் அப்படின்னா, அவள் உனக்கு மட்டும்தான் அம்மா இல்ல, எனக்கும் தான் அவ அம்மா அப்படின்றார் பாபா. அப்படின்னா அம்மான்னு சொல்றார் அப்படின்னா அந்த அன்னையினுடைய விசேஷம் எவ்வளவு உயர்ந்தது, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு சிறந்ததுன்றத நம்ம எல்லாரும் உணரணும். 1882 வருஷம், 1882 வருஷம் வேணுதாயி கணேஷ் ஷீர்ஷாகர், வேணுதாயிக்கும் கணேஷ் ஷீர்ஷாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிக்கும் 1882 வருஷம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஷீர்ஷாகர் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு சர்நேம். பக்த பந்து, கோவிந்த பந்து, இதெல்லாம் பந்த். அதே மாதிரி நாக்ரே, மகள் சால்பதி அவருடைய பேர்ல நாக்ரேன்றது சேர்ந்து வரும். நாக்ரே வம்சாவளியினர், பந்த் வம்சாவளியினர், அத போல ஷீர்ஷாகர் வம்சாவளியினர் அப்படின்றது வழக்கம், சர்நேம் இதெல்லாம். இந்த வேணுதாய்க்கும் கணேஷ் ஷீர்ஷாகருக்கும் 1882 ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்க்கிறச்சையே சுந்தரமா இருக்கான். சுந்தரமான அழகே வடிவான ஒரு முத்து போன்ற கண்கள், அழகான அந்த குழந்தையினுடைய திருமேனி, அந்த திருவடி, அந்த அன்னையினுடைய அந்த குழந்தையினுடைய திருக்கரங்கள், அந்த முகப்பொழிவு இருக்கே அவ்வளோ சுந்தரமாக இருக்குது. அதனால் சுந்தராபாய் ஷீர்ஷாகர் என்ற திருநாமம் அந்த குழந்தைக்கு இடப்பட்டுச்சு. சுந்தராபாய் ஷீர்ஷாகர். இந்த சுந்தராபாய் தான் எதிர்காலத்தில் ஷிரடிக்கு வரும் பொழுது சாயே இந்த சுந்தராபாய் ஷீர்ஷாகருக்கு தான் ராதா கிருஷ்ண மாய் என்ற திருநாமத்தையே சூற்றார். அன்னையினுடைய கதை ஆரம்பம். அந்த அன்னை, அதாவது அந்த குழந்தையா பிறந்த அந்த சுந்தராபாய அவங்க அம்மா அப்பா அவ்வளோ கொஞ்சுறாங்க. அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி அந்த பெற்றோர்கள் ரொம்ப அழகா வளர்க்கிறாங்க. அந்த குழந்தை நடக்கக்கூடிய பருவம் ரொம்ப அழகானதான ஒரு பருவமாக இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு அழகான தாத்தா, பாபு சாஹேப் கணேஷ் ஷீர்ஷாகர்னு சொல்லக்கூடிய தாத்தா பேர். அந்த பாபு சாஹேப் கணேஷ் ஷீர்ஷாகரும் நம்ம பாபாவினுடைய பரமபக்தர் நானா சாஹேப் சாந்தோர்கரும் ஃப்ரெண்டு. அதெல்லாம் பின்னாடி வரும் கதை. அப்படி அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச வருஷத்திலேயே ஒரு ஆளாக காலமாகறாங்க. முதல்ல அவங்க அம்மா, அவங்க அப்பா வேணுதாயி காலமாயிடுறாங்க. கணேஷ் ஷீர்ஷாகர் அவரும் காலமாயிடுறார். பெற்றோர் இல்லாத ஒரு குழந்தையாவே இந்த சுந்தராபாய் வளர ஆரம்பிக்கிறா. அப்புறம் யார் அந்த சுந்தராபாயை வளர்த்தது அப்படின்னா அவங்க தாத்தா பாபு சாஹேப் கணேஷ் ஷீர்ஷாகர் தான் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறார். அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு எதை ஊட்டி விட்டாங்க அப்படின்னா சாப்பாடை மட்டும் ஊட்டி விடலை, விட்டல் பக்தியை ஊட்டி விட்டாங்க. விட்டல் பக்தியை ஊட்டி விட்டாங்க. சாப்பாடு ஊட்டும் பொழுதும் அந்த குழந்தைய தாளாட்டும் பொழுதும் விட்டல் நாமத்தை சொல்லி 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 தான் வளர்க்குறான். அதோ விட்டல் தெரிகிறாரு பாரு சுந்தராபாய், அதோ இந்த நிலவுல விட்டல் தெரிகிறான் பாரு, உன்னுடைய சாப்பாட்டை அவன் பிடுங்கி பார்க்கறான், அவனுக்கு கொடுக்கவா நீ சாப்பிட்றியா, அந்த குழந்தை இங்கே கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே வாயில ஊட்டி விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி பாண்டரங்கனுடைய நினைப்பாகவே அவங்களுடைய அம்மா அப்பா அந்த சுந்தராபாயை வளர்த்துருக்காங்க.
காலப்போக்கில் அவங்க தாத்தா கூட வளரும் பொழுது கூட எப்படி பெரியாழ்வாரான விஷ்ணு சித்தர் தனக்கு மகளா கிடைச்ச ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணனுடைய கதைகளாகவே சொல்லி, அதாவது சாப்பிடக்கூடிய அன்னமா இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையா இருக்கட்டும், மெல்லக்கூடிய வெற்றிலையா இருக்கட்டும், பருகக்கூடிய நீரா இருக்கட்டும், எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடியதோ கேட்கக்கூடியதோ அனுபவிக்கக்கூடியதோ சர்வமும் அந்த நாராயணனே அப்படின்றத உணர்வித்த ஆழ்வார் அந்த ஆண்டாளுக்கு எப்படி சொல்லி கொடுத்ததை போல இந்த அந்த பாபு சாஹேப் கணேஷ் ஷீர்சாகர்னு சொல்லக்கூடிய அந்த தாத்தா தன்னுடைய பேத்தியான சுந்தராபாய்க்கும் ஆண்டாளுக்கு எப்படி பெரியாழ்வாரோ இந்த சுந்தராபாய்க்கு அந்த தாத்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் பாண்டரங்கனுடைய லீலா வினோதங்கள், பாண்டரங்கனுடைய பக்தி பரவச நிலை எல்லாத்தையுமே ஊட்டி வளர்த்துருக்காரு. நம்மளும் தான் நம்ம வீட்டில் குழந்தைங்க வளர்க்குறோம். நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஏதோ செல்லில் ஏதோ ஒரு வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு நீயே சாப்பிடுன்றோம். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு முன்னாடி செல்லு, அதோடைய மனசு புத்தி எல்லாம் செல்லில் இருக்குது. நம்ம ஏதோ ஊட்டி விடுறோம். என்னத்தை ஊட்டி விடுறோம்? பக்தியை ஊட்டி விடுறோமா? இல்லையே. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணப்படாத உணவுகள் அத்தனையுமே பாவமா. தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் எல்லாரும் சாப்பிடணுன்றது ஒரு இது இருக்கு. அப்படி நம்ம வீட்டில் பெரியவங்களோ சின்னவங்களோ குழந்தைகளோ யார் என்ன கொடுத்தாலும் அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதா பாவிச்சு ஒரு பிரசாதமாக அதை நம்ம அது குழந்தைங்களுக்கு வாயில் இட்டு விடணுங்கிறது தான் வழக்கமாக. அதை போல் சுந்தராபாய் ஒரு முறை கடத்திருக்கலாம் போகிறச்ச, இப்போ மற்ற குழந்தைங்களா இருந்தால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்மளை பிடுங்கும். ஆனால் சுந்தராபாயி எனக்கு ஜால்ரா வாங்கி கொடு, எனக்கு கழுத்துக்கு போட்டிருக்க துளசி மாலை வாங்கி கொடுன்னு தான் கேட்பாளா. நெத்திக்கு அழகா பாண்டரங்கனுடைய கருப்பு கலர் புக்கா வாங்கி கொடு, எனக்கு நெத்தில திலகம் வாங்கி கொடுங்கிறத தான் சுந்தராபாய் கேட்பாளாம். அந்த சின்ன பருவத்தில் பாண்டரங்கனுடைய அந்த லீலா வினோதங்களை கேட்டு 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 அவ்வளோ அழகான ஒரு மழலையா வளர்த்திருக்காரு அவங்க தாத்தா. வயசு ஆக 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 அந்த தாத்தா அந்த சுந்தராபாயின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பேத்திக்கு நடனக்கலை, சாஸ்திரங்கள், பகவத்கீதை, பாகவதம், ஞானேஸ்வரி, சந்த் துக்காராம் மகாராஜுடைய அபங்கம், ஞானேஸ்வரமாவளி அபங்கம், நாமதேவருடைய அபங்கம், கபீர்தாசருடைய அபங்கம், மீராபாயோடைய அபங்கம் சொல்லி சர்வ சாஸ்திரத்தையும் புராணத்தையும் நாட்டியத்தையும் கலைகளையும் ஊட்டி வளர்த்திருக்கார். அந்த குழந்தை சுந்தராபாயின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு அப்படி ஒரு பாட ஆரம்பிச்சா அப்படின்னா அதை கேட்டால் எல்லாருடைய கண்கள்லேருந்து மலமலன்னு தண்ணி வருமா. நவீன துக்காராம் மகாராஜ் போல நவீன மீராபாயாவே அவள் வாழ்ந்தாளாம். ஏன்னா அவள் நடக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் சதா பாண்டரங்கனுடைய சிந்தனையாவே அவளுடைய சிந்தனை இருந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்திருக்கார் சுந்தராபாயிய. வயசு 17 ஆயிட்டு. அப்படி 17 ஆகும் பொழுது காலகாலத்தில் பண்ணி வைக்கணுமே கல்யாணம், வேற பண்ணி வைக்காம இருந்தால் ஊரா ஏதோ தப்பாக பேசுவாங்களே, எப்படியோ இந்த பொண்ணை வளர்த்துட்டேன், இதுக்கப்புறமாவது இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு தானேன் ஜில்லா, தானேன்ற ஊர், அந்த தானேன்ற ஊரில் ஒரு நல்ல வசதியான மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு எண்ணம். அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார். மாப்பிள்ளையை பார்த்துட்டார். ஆனால் பொண்ணுக்கிட்ட கேட்கல, சுந்தராபாய் கிட்ட. சுந்தராபாய், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, கல்யாணம்னா என்ன தாத்தா அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. 17 வயசு. கல்யாணம்னா என்ன? உன்னை விட்டு பிரிஞ்சிருவேனா? என் பாண்டரங்கனை விட்டு நான் பிரிஞ்சிருவேனா? நான் வேற எங்கேயோ போயிடுவேனா? அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தையையும் அதே பக்தி ரீதியான பல கதைகள் சொல்லி மீராபாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நாமதேவர் குடும்பத்தோடு வாழ்ந்தார், துக்காராம் மகாராஜ் குடும்பத்தோடு வாழ்ந்து வைகுண்டம் போனார். அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லி சொல்லி மைண்டை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டார். அறியாத ஒரு பருவம், அவளுடைய கள்ள கபடம் இல்லாத ஹிருதயம்,
அவருடைய தேஜோமயமான சொரூபம் எல்லாரையும் கட்டி இழுக்கக்கூடிய ஒரு சொரூபமாக இருந்திருக்கு. அவளை பார்த்தாலே நம்ம மனசு மயங்காத, கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமா. ஏன்னா அவளுடைய அந்த பாண்டரங்கனுடைய அந்த சொரூபத்தையே நினைத்து 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 அவருடைய லீலா வினோதங்களை நினைத்து நினைத்து நினைத்ததுனால என்னவோ தேஜஸ்வியா இருந்திருக்கா. எல்லா விதமான கலைகள் அவளுக்குள்ள இருந்திருக்கு. நடமாடக்கூடிய சரஸ்வதியாவே அன்னை அந்த சுந்தராபாய் வாழ்ந்திருக்கா. அவளுக்கு தானே ஜில்லாவை சேர்ந்த ஒரு வசதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிச்சிட்டாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. அங்க தானே ஜில்லால அந்த பையன் வீடு எப்படி இருக்குன்னா அவங்களும் பாண்டரங்க பக்தர்கள் தான். அவங்க வீட்லயும் குட்டி சன்னிதானம் இருக்கு, விட்டல் சன்னிதானம் இருக்கு. அந்த விட்டல் சன்னிதானம் இருக்கு, அவங்களும் பாண்டரங்கனுடைய பக்தர்கள் தான் தாத்தா சொல்றார். யாருக்கிட்ட? சுந்தராபாய் கிட்ட. அப்படியா? ஏன் பாண்டரங்கன்னு அவங்களும் கும்பிடுறாங்களா? என் பாண்டரங்கனுக்கு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்காங்களா? அப்பனா பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்ட்டாலாம். அப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அது எல்லாத்தையும் அவ யோசிக்கல. அங்கேயும் என் பாண்டரங்க இருக்கானா? அங்கேயும் என் பாண்டரங்கனுக்கு கோவில் உண்டா? அவங்களும் என் பாண்டரங்கனுடைய பக்தர்களா? அப்படி அவ பாவிக்கிறா அந்த பொண்ணு. அப்படி பாவிச்சு கல்யாணமும் சீரும் சிறப்புமா பாண்டரங்கனுடைய கிருப்பையால அவங்க தாத்தாவினுடைய முன்னிலையில பிரம்மாண்டமான முறையில் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமான முத நாள் வீட்டுக்கு வராங்க. முதல்ல பாண்டரங்கனுடைய சன்னிதானத்தில் போய் நின்றுட்டா பொண்ணு. பாண்டரங்கனையே வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறா. பாண்டரங்கா, கல்யாணம் ஆகிட்டுடா, எனக்கு நீ தாண்டா என்னை பார்த்துக்கணும், எனக்கு உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் கதி கிடையாது, எங்கள் தாத்தா உன்னுடைய சிந்தனையாகவே என்னை வளர்த்துட்டாங்க, நீ தாண்டா என்னை ரட்சிக்கணும்னு சொல்லி பாண்டரங்கனையே பார்த்து கொண்டு இருக்கா. சுற்றி இருக்கிறவங்க என்னடா பொண்ணுது வீட்டுக்குள்ளே வராமல் இங்கே நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கணவன் சொல்கிறாராம், தாலி கட்டின புருஷன் சொல்கிறாராம், அவங்க தாத்தா எங்கிட்ட அந்த பொண்ணை பற்றி சொல்லிட்டாரு, கள்ள கபடமே இல்லாத ஒரு பக்த, அவள் ஒரு பாண்டரங்க பக்த, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமாளாக கிடச்சிது, நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அவன் பெருமையாக சொல்கிறானான். அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவளை யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, அவள் மனசு நோகும்படி யாரும் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு கட்டின கணவன் சொல்லியிருக்கான். நேரம் நாக பொண்ணு கொஞ்சம் சமாதானமாகி வீட்டுக்குள்ளே வர அவளுடைய மனசு எல்லாமே பாண்டரங்கனுடைய சன்னிதானத்திலே இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் அவள் ஈடுபடவே இல்லை. ஈடுபடாம சதா பாண்டரங்க தியானம், பூஜை, அர்ச்சனை இதுபடியாகவே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கா. இந்த வாழ்க்கை மாச கணக்கு வருஷ கணக்கெல்லாம் போல நாட்கள் கணக்கில் போய் ஒரே வாரத்துக்குள்ளாகவே அவள் வாழல. அவனுடைய கணவன் காலமானார். எத்தனை நாளுக்குள்ள? ஒரே வாரத்துக்குள்ளாகவே அவளுடைய கணவனானவன் காலமாயிட்டான். பரிதவிச்சு போயிட்டா சுந்தராபாய். சுந்தராபாய் ஒரு பக்கம் அழுவுறதா, இன்னொரு பக்கம் ஏண்டா பண்றாங்க அப்படி பண்ணிட்ட அப்படின்னு பாண்டரங்கன ஒரு வார்த்தை கூட அவ கேட்கல. ஏன் பண்றாங்க அப்படி பண்ணிட்ட அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஒரு மௌனியாவே போயிட்டா. ஆனால் மனசுக்குள்ள சதா பாண்டரங்க தியானம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வரா, பொண்ணு வந்த அன்னைக்கே இல்லை 2 நாள் கழிச்சு வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா, இந்த பொண்ணு எப்போ காலடி வச்சாலோ அன்னிலேருந்து நம்ம வீட்டுக்கு துர்தஷ்டம் தான் ஆடுதுன்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து எப்படிலாம் காயப்படுத்தும். இப்போ நடக்குது நிறைய உலகத்தில். அந்த மாதிரி அன்னைக்கே அந்த வீட்டில் சுந்தராபாய அந்த வீட்டுக்காரங்க பேசாத பேச்சில்ல வார்த்தையால் கொன்னுட்டாங்க அந்த சுந்தராபாயை. வார்த்தையினாலேயே சுந்தராபாயை வந்து அவ்வளோ காயப்படுத்திட்டாங்க. அவ கூனி குறுகி போயிட்டா. தாத்தாவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது, தாத்தாவும் வந்துட்டார். உடனே அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, இந்த துர்திருஷ்டம் பிடிச்ச பொண்ணை இனிமே இந்த வீட்டில் நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணை இழுத்துட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டான். தாத்தா பார்த்தார், பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு போனார், அகமன் நகருக்கு. அகமன் நகர்லையும் கொஞ்சம் நாட்கள் சுந்தராபாய் வாழ்ந்திருக்கா. இதுக்கப்புறமா தாத்தா யோசிச்சு பார்த்தார், இவ வந்து சதா பாண்டரங்கனுடைய சிந்தனையாவே இருக்கிறதுனால இவளை பண்டர்பூர் கஷேத்திரத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போலான்ற ஒரு முடிவுக்கு வந்து பண்டர்பூர் கஷேத்திரத்துக்கு தாத்தா அவருடைய பேத்தியான சுந்தராபாய்
அந்த பேத்தி சுந்தராபாய்க்கு தோழியான பிக்குபாய் 3 பேருமே பண்டர்பூர்ன்ற சேத்திரத்துக்கு போறாங்க. ஸோ அங்கே என்னென்ன நடக்குதுன்றத நம்ம அடுத்த நாள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 9 நாள் இந்த நவாக லீலா பாராயணம் இருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க. இந்த அன்னையினுடைய விசேஷமான விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனித்து அனுபவிப்போம். இன்னைக்கு 1ஆம் நாள், இன்றைய தேதி ஆகஸ்ட் 7, நாளைக்கு ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 7லேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த அன்னையினுடைய சரித்திரம் இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியானது நம்மளை அறியாமலேயே வெளியில வந்து குருநாதருடைய திருவடிக்கு நம்மளையே அர்ப்பணிப்போம் இந்த அன்னையினுடைய கதை வாயிலாக. ஜெய் சாய்ராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்.